ஆத்விகா ஆத்விகா ஏய் ஆத்விகா ஆத்விகா செல்லக்குட்டி எப்படி இருக்க? பயந்துட்டியா? அப்பா சும்மா பேசிட்டு இருந்தேன். அப்பா லவ்ஸ் யூ டார்லிங். டேக் கேர். ஏய் சத்யா, குழந்தைய கூட்டிட்டு போங்க. வா. குழந்தைய பத்தி பேச கூப்பிட்டீங்கல்ல, இனி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. என் குழந்தைய நான் சட்டப்படி கேட்டு வாங்கிக்கிறேன். ஆனால் இப்போ முக்கியமான வேலை இருக்கு, கொஞ்சம் தள்ளி ஆடலாம்னு நினச்சேன். பட் வேணாம், இப்போவே ஆரம்பிச்சிடலாம். 2 பேர் விஷயத்தையும் சேர்த்தே ஆடிடுறேன். ஓகே, see you Jenny, see you there. சக்தி எங்க இருக்க? நான் ஒரு லொகேஷன் ஷேர் பண்றேன், உடனே இங்க வா. முடிஞ்சதுங்க. என்ன சார், கிளப்ல இருந்து அவசர அவசரமா போயிட்டீங்க? என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? பெட்டி கடை வச்சிருக்கவங்களுக்கே 1000 பிரச்சனை இருக்குது. இவர் கோடியில புரள்றவர். கோடி பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். என்ன சார்? பிஸ்னஸில் வர பிரச்சனைனா நான் மைண்டில் ஏற்றுக்கிறதே இல்லை. அது என் தொழில், அதோட விட்டுருவேன். ஆனால் இது அப்படி இல்லை. என்ன தம்பி, இதுவரைக்கும் நீங்க இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லையே. என்னாச்சுப்பா? என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை சார். ஏன் தம்பி, வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் தம்பி கூட பிறந்தவன் சொல்லுவீல, ஆனா மனசு விட்டு எதுவும் பேச மாட்டேங்கிறீல. எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா சொல்ல வேணாம் தம்பி, விட்டுருங்க. ஐயோ சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் போய் உங்களை அப்படி நினைப்பேனா சார்? சார், நீங்கள் எனக்கு அண்ணன் இல்லை சார். அதையும் தாண்டி கடவுள், என் வாழ்க்கைக்கான அர்த்தம். உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை, சொல்லி உங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால தான் சொல்லலை. இப்போ என்ன தம்பி பிரச்சனை சொல்லுங்க. எங்களால் இதில் உங்களுக்கு உதவி பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனால் ஆறுதலாவது இருக்க முயற்சி பண்ணுறோம். சொல்லுங்கப்பா. தம்பி சொல்லுங்க தம்பி, என்னப்பா? என் ஒய்ஃப் தான் சார் எனக்கு ப்ராப்ளம். அப்படி போடு. அதானே, இது எந்த வீட்டில் இல்லை, பொண்டாட்டினாலே பிரச்சனை தான். அது பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி. டேய் பேசாம இருடா. தம்பி என்னன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கப்பா. என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னல. ஆமாம். இப்போ அவள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா சார். என் பொண்ணை, என் குழந்தைய பார்க்க விடாமல் பண்ணுறா சார். ஒவ்வொரு பிரச்சனையாக கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஏன் சார், நீங்கள் எதுக்கு விட்டு கொடுத்து போறிய? கோர்ட்டில் நீங்களும் போய் முறையிட வேண்டியதானே? உங்களுக்கும் உரிமை இருக்கே. இந்த சமூகமும் சுற்றி இருக்கிறவங்களும் பெண்களை தானே சார் நம்புகிறாங்க.